1920 ஸ்ரீகாகுளம் கடலோரப் பகுதி. ஒரு பழங்குடி இனத்தின் மீது ஆங்கிலேய படை தாக்குதல் நடத்த தயாரானது. அவர்கள் நிலத்தில் கிடைக்கும் தங்கப் படிமங்களுக்காக அந்த இனத்தையே அடியோடு அழிக்க திட்டமிட்டது. அத்துணை பெரிய படையை எதிர்த்து போரிட்டால் அந்த இனம் அழிந்து போவதற்கு அதிக நேரம் பிடிக்காது. ஆனாலும் ஒரு வீரன் அவர்களை எதிர்க்க துணிந்தான். அவன்தான் அந்த இனத்தின் அரசன். அவன் வீரத்தால் விளைந்த கதை இது. இனி யுத்தம்தான். இந்த இனம் அரசனை அவர்களில் ஒருவனாக பார்ப்பதில்லை. அவர்களை காப்பாற்றும் கடவுளின் அவதாரம் என்பது அவர்களின் நம்பிக்கை. அவனது ஒவ்வொரு வாக்கும் அவர்களுக்கு சாசனம். தம் எதிர்கால சந்ததியை நடுவில் நிற்க வைத்து அவர்களை சுற்றி தாய்மார்களையும் வயதானவர்களையும் நிற்க வைத்தான். வீரர்களை வெளி வலயத்தில் நிற்க வைத்தான். தோட்டாக்கள் பாய்ந்தாலும் குருதி கொப்பளித்தாலும் குழந்தைகளை பாதுகாப்பாக அனுப்ப வரை போராடுவோம். நம் இனத்தை காப்பாற்றும் சூரியனை பார்க்கும் பொழுது இதை ஒப்படைத்துவிட. அரசன் யாருன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம இனத்துக்கு புத்துயிர் கொடுத்துருக்க. மறுபடியும் எங்களுக்காக எப்போ வர போற? மறுபடியும் உன் சிம்மாசனத்தை எப்போ அலங்கரிக்க போற? மறுபடியும் உன் ராஜ்யத்தை எப்போ உருவாக்க போற? शस्त्र सैनिक
சீனோ சீனோ நில்றா சீனோ. டேய் சூரி, எப்படா வந்த? ஏன்டா போய் சொல்ற? என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற. நான் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை தாண்டா செய்றேன். நான் ஒன்றும் கமிஷனர்லாம் இல்ல. உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சா எனக்கு இருக்கிற வேலையும் போயிடும்டா. என் அண்ணனும் உனக்கும் நல்லா தெரியலடா சீனோ. தெரிஞ்சதுனால தான்டா சொல்றேன். உங்க அண்ணனை திருவிழாலே காணாம போயிருக்கான், போய் தேடி கூட்டு வர்றதுக்கு. உங்க அப்பனை கொண்டுட்டு போயிருக்கான். மர்டர் கேஸ்ரா அது. நீ வருஷ கணக்கா என் பின்னாடி சுத்தினாலும் செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல. உனக்கு டைம் இல்லாம தான் என்ன சுத்த விடலன்னு நினைச்சேன்டா. ஆனா உனக்கு இஷ்டம் இல்லாம தான் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குறப்ப என்ன பார்க்காம போயிடாத, சரியா? சூரி, இந்த டைலாக்லாம் பஸ்ல வரும்போது பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவேடா எப்பவும். வா நட. டேய் நீ இங்கேயே இரு, அவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. எங்கேயும் போயிடாத. நீ போலீஸாப்பா? எனக்கு ஒரு உதவி பண்றியாப்பா? ஏய், உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? என் பேரனை உள்ள கொட்டிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் சார். தம்பி, ஏய், லட்சியில 2 அடி வாங்காம இங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் இங்க இல்லைன்னு சொல்றேன், புரியல உனக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க இல்ல. வணக்கம் சார். இவன் என் ஃப்ரெண்டு சூரி. நம்ம டிபார்ட்மெண்ட் தான். அன்காப்பூர்ல கான்ஸ்டபிளா இருக்கான் சார். சார் இவங்க அண்ணன் 18 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டான். அந்த போட்டோ கொண்டா. சின்ன வயசு போட்டோ ஒண்ணுதான் இருக்கான் சார். இப்போ எப்படி இருப்பான்னு கொஞ்சம் ஸ்கெட்ச் வரைஞ்சு தர முடியுமா? அங்க வச்சுட்டு போ. எங்க அண்ணன் சிவா. என்கிட்ட இந்த ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு சார். கொஞ்சம் ஜாக்கிரதை. முடிஞ்சதுல சாருக்கு தெரியாதா எத்தனை ஸ்கெட்ச் வரைஞ்சிருப்பாரு? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல சார், நான் வெளியே வெயிட் பண்றேன். கூப்பிடுவாரு சார். முடிஞ்சது சொல்லுங்க சார். தேங்க்யூ. நானே கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சேன். யோ, அங்க என்ன பஞ்சாயத்து? அந்த கண்ணனுக்கு என்ன வேணுமா? அவனை என் கண்ணுல காட்டுறேன் சார். யார் வேணுமா? சார் போ சொன்னா போக மாட்டார் சார். என் பேரு ஜோகி. உங்ககிட்ட தானே சார் கூட்டிட்டு வந்து சார். என்ன சார்? ஜோகின்னு ஒரு நக்சலைட் நேற்று ராத்திரி இங்க வந்து சரண்டர் ஆனா. அந்த பேர்ல நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல. இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. ஏய், எஃப்ஐஆர் பண்ணல கொண்டு வந்து காட்டியா? இந்த பெருசு செக் பண்ணிக்கிட்டோம். ஓகே சார். பாவுண்டா அந்த பையன் என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல சரண் அடைஞ்சிருந்தா உயிராவது மிஞ்சும். ராத்திரி கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட தானே சார் ஒப்படைச்சேன். நீங்களே எப்படி போய் சொன்னா எப்படி சார்? யார பாத்தற போய் சொல்றேன்? ஏய், இங்க வந்து என்ன பேச்சு பேச? யார்ட்ட பேசுற? டேய் சூரி. டேய் சூரி. இங்க வேலை போயிடும்டா. டேய் என்னடா பண்ற? உன் நம்பி இங்க கூட்டு வந்த பாரு. போய் சொல்றேன். சொல்லுங்க. ஏய், அடிங்கடா. ஜோகி தகுசா சார். எங்கேயா போயிடுவாங்க? போய் பிடிக்கலையா? இந்த மரியாதைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஊருக்கு போகும்போது மூளையை கட்டி வீட்டுல வச்சுட்டு போவியாடா? சீனியர் ஆபீசரே அடிப்பியா நீ? ஜானகிரி, உன் மருமகனை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி காலையில இருந்து போன் மேல போன் வருது. நான் பேசுறேன். கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்றானா பாரு. அந்த கிழவன் அவர் அடிச்சதுக்கு நீ சீனியர் ஆபீசரே அடிப்பியா? உன்னதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்க. பதில் சொல்லு, அடிப்பியா? அடிப்பேன். அந்த பெரியவருக்கு 70 வயசு இருக்கும். ஒழுங்கா நடக்க கூட முடியாது. அந்த வயசு மனுஷனை கீழே போட்டு மிதிச்சா சீனியரா இருந்தாலும் அடிப்பேன்.
சாரி சார், மறுபடியும் நடக்காது. சரி சரி. யானகிரி, காலையில டியூட்டிக்கு வர சொல்லு. காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. கொஞ்சம் சோறு போடு. அம்மா, சாப்பிடலவா? இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நீ சொல்றது நம்புறதுக்கு நான் ஒன்றும் இன்ஸ்பெக்டர் இல்லை. உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவ கவலையெல்லாம் உங்க அண்ணன் சிவாவை பத்தி தான். சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவனை பார்க்கணும்னு நினைக்கிறான். அந்த வேதனையில் அவனை ஏதாவது திட்டினா கண்டுக்காதடா. அண்ணன் போட்டோ வாங்கியே மறந்துட்டு வந்துட்டேன் மாமா. நீ தான் எப்படியாவது எடுத்துட்டு வரணும்.